ரொம்ப நாள் கழிச்சு நான் ஜெர்மனியில் ஒரு பிளேஸ் ட்ராவல் பண்ண போகிறேன். ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அழகான மற்றும் உயரமான வாட்டர் ஃபால்ஸ் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 3 to 4 hours ஜேர்னி இருக்குது. இங்கே ஜெர்மனியில் ஒரு லாஸ்ட் 3 months விண்டர்னால நான் பெருசாக ட்ராவல் பண்ணல, என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ பழைய ட்ராவல் பண்ண வீடியோஸ் தான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ டைம் கிடச்சிருக்கு, நீ ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுவேன். நீ ஒரு எவ்ரி வீக் ஒன் சிட்டி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவேன் ஜெர்மனியில். அப்புறம் அதர் கண்ட்ரீஸும் மேபி நெக்ஸ்ட் மந்த் இல்லைனா அதுக்கு அடுத்த மந்த் ட்ராவல் பிளான் இருக்குது. டைம் கிடைக்கிறத பொறுத்து பிளான் பண்ணுவேன். இப்போ ஜெர்மனியில் வந்து வின்டர் முடிய போகுது. வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கொஞ்சம் கோல்டு இருக்கானா, பட் ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால நார்மலாக இருக்குது, ரொம்ப பெருசாக கோல்டு இல்லை. ஸோ அதனால நான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணி இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி ட்ரைபர்க்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கேன். அது வந்து இந்த பேடன்-வுட்டம்பர்க் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவை. அந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் ஜெர்மனியில் வந்து ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸு. ஒரு 7 கேஸ்கேட் இருக்குது, கேஸ்கேட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அதில். இப்போ நான் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் இங்கே வரனால ஏரியாலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. சம்மரோட பீக்கில் இங்கே வரும்போது இந்த ஏரியாலுமே கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரையாக இருக்காது, இந்த பிளான்ட்லாம் லீஃப் இல்லாமல் இருக்காது, நல்லா க்ரீனிஷாக இருக்குது இந்த ஏரியா எல்லாமே. இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு 1 or 2 months ஃபுல்லாக ஜெர்மனியில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் வந்து கவர் பண்ண போகிறேன். அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூரோப்பில் இன்னும் 2-3 countries ட்ராவல் பண்ணுவேன். சரி, இப்போ இந்த லொக்கேஷன்லாம் காட்டலாம், ஜெர்மனியில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு சில பிளேஸ்லாம் முன்னாடியே போயிருக்கேன், நான் வ்ளாக் பண்ணல. ஸோ இனிமேல் அதை வந்து நான் வ்ளாகிங் பண்ணுவேன். அங்கே இந்த வின்டர் முடிஞ்சு சம்மரில் வர ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பிளாக் ஃபாரஸ்ட் சுற்றி ஆல்ப்ஸு இந்த மவுண்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மவுண்டன் எல்லாமே வின்டர் டைமில் ஸ்னோ இருக்கும் ஃபுல்லாக. ஸோ இந்த வின்டர் முடியும் போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிற டைமில் இந்த ஸ்னோலாம் மெல்ட் ஆகி வாட்டரில் அந்த ஃபால்ஸ்லாம் வரும் அப்படின்னாங்க. ஸோ இந்த டைமில் வந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபால்ஸோட வாட்டரோட இது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மே டைமில் வந்தால் இங்கே நல்லாயிருக்கும். மே, ஜூன், ஜூலை டைமில் இந்த ஃபால்ஸ் ஏரியாவுக்கு வந்தோம்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும், சீனிக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதாங்க ட்ரைபர்க் வில்லேஜு. இது ஒரு சின்ன வில்லேஜு, இங்கே பாப்புலேஷனும் கம்மி தான். இங்கேருந்து தான் நான் அந்த ஃபால்ஸ் ரீச் பண்ண போகிறேன். ஒரு 3 minutes தான் இங்கேருந்து பக்கம், இந்த வில்லேஜ்லேருந்து பக்கம். இந்த வில்லேஜில் தான் நிறையா ஷாப்ஸு, இந்த சுவெனிர் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். வாங்கணுன்னா நம்ம இங்கே தான் வில்லேஜுக்கு தான் வரணும். இந்த ஏரியாவோட சுவெனிர்ஸ் வாங்கினோம்னா இந்த ட்ரைபர்க் வில்லேஜுக்கு தான் வரணும். வாட்டர் ஃபால்ஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கி உள்ளே போயிட்டுருக்கேன். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து €8.5 1 பர்சனுக்கு. ஸோ வாங்கிட்டு நான் உள்ளே போயிட்டுருக்கேன். உள்ளே போகிறதுக்கு இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வாக்வே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க மேலே போகிறதுக்கு, ஃபால்ஸ்குள்ளே போகிறதுக்கு. இப்போ நான் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டேன். இதுதான் இந்த ஃபால்ஸோட கிரவுண்ட் ஏரியா. இங்கேருந்து மேலே போனோம்னா மேலேருந்து இன்னொரு வியூ பார்க்கலாம். அந்த ஒரு 2-3 ஏரியா இருக்குது. மேலே வரைக்கும் கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போனோம்னா மேலேருந்து கீழே வர வியூ பார்க்கலாம் ஃபால்ஸோடது. அப்புறம் இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 162 மீட்டர் ஆகிட்டு கிரவுண்ட்லேருந்து. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேஸ்கேட் ஆஃப் ஃபால்ஸ் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி 7 விதமான ஃபால்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கறதுலேருந்து இந்த மாதிரி 7 விதமான ஃபால்ஸ் டாப் வரைக்கும் போகலாம். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி பாத்வே இருக்குது. இந்த ஃபால்ஸோட டாப்பஸ்ட் பார்ட்டில் ட்ரைபர்க் வில்லேஜ் பார்க்கலாம், நல்லா தெரியுது. அது இங்கேருந்து கீழேருந்து வந்த இடத்துல அப்படியே பார்த்தோம்னா நல்லா தெரியுது. ஃபால்ஸோட டாப்பஸ்ட் ஸ்பாட்டில் ஸ்னோ கொஞ்சம் இருக்குது.
அப்படியே இந்த வின்டர் எண்டில் எவ்வளோ ஸ்னோ இருக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. நீங்களும் மெல்ட் ஆகலை, நல்லா ப்ராப்பர் சம்மர் வரும்போது எல்லாமே மெல்ட் ஆகி வாட்டர் ஆகிடுன்னு நினைக்கிறேங்க. ஒரு நான் எப்படி வந்தேன்னா ட்ரிபக் ஒரு பான் ஆஃப் வந்தேன், அதாவது ஸ்டேஷன் வந்தேன். ட்ரிபக் ஸ்டேஷன்லேருந்து 1.8 கிலோமீட்டரில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. ஒரு ட்ரெக்கிங் மாதிரி வந்து அப்படியே வரணும் இங்கே. அப்புறம் அங்கே கீழேருந்து மேலே வர்றதுக்கு ஒரு 30-40 மினிட்ஸ் ஆகும் ஹைக் பண்ணி வர்றதுக்கு, அதாவது ஃபால்ஸோட கீழேருந்து அந்த மேலே வர்றதுக்கு. ஸோ டோட்டலாக 7 கேஸ்கேட் ஆஃப் சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்குது. அந்த 7 கேஸ்கேட்லேயுமே வந்து குட்டி குட்டி பிரிட்ஜெல்லாம் இருக்குது அந்த வியூ பண்ணுறதுக்கு. இது தாங்க ட்ரிபக் வில்லேஜில் இருக்கிற ஒரு ஃபேமஸான குக்கு கிளாக் ஷாப். இவங்க இதை உடன் குக்கூஸ் அப்படிங்கிறாங்க, உடன் குக்கு கிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷாப் எதனால் ஃபேமஸ்னால் இங்கே ஒரு 1000 கிளாக்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. நம்ம உள்ளுக்குள்ளே போனோம்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாக்ஸ் பார்க்கலாம். ஸோ அதான் வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். உள்ளுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கு கிளாக்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு ப்ரைஸு. பேஸ் ப்ரைஸ் வந்து 150 யூரோலேருந்து 5000 யூரோஸ் வரைக்கும் செல் பண்ணுறாங்க இவங்க. 150 யூரோஸில் இருக்கிறதெல்லாம், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கிளாக்ஸு. இதுவே நீங்கள் 5000 ரேஞ்சுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய கிளாக்ஸு நிறைய டிசைன்ஸோடு இருக்கும். அதுதான் இங்கே செல் பண்ணிகிட்ருக்காங்க. கிளாக்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு டிசைனாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஏன்னா இவங்க வேர்ல்ட் ஃபேமஸ் கிளாக்ஸ் சொல்கிறாங்க. இங்கேருந்து நிறையா இவங்க வெளிநாட்டுக்கும் செல் பண்ணுறாங்க அவங்க. அப்புறம் இங்கே ட்ரிபக் வில்லேஜில் இருக்கிறவங்களோட ஒரு முக்கியமான ஆக்குபேஷனும் இந்த உடன் குக்கு கிளாக்ஸ் மேக்கிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இந்த ட்ரிபக் வில்லேஜில் இன்னொரு பிளேஸ் இருக்குது, அதுதான் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற பிக்கஸ்ட்டு குக்கு கிளாக்கு. அது இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமில் ரன் ஆகக்கூடிய ஒரு குக்கு கிளாக்கு. அதுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 2 யூரோ. நான் எனக்கு டைம் இல்லை இன்றைக்கி போகிறதுக்கு, அதனால் அங்கே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதுக்கு பதிலாக தான் நான் வந்து இந்த குக்கு கிளாக் ஷாப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் இங்கே ட்ரிபக் வில்லேஜ் வந்தீங்கன்னா டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் போங்க அந்த ஸ்பாட்டை. நீங்களே பாருங்கள், இந்த குக்கு கிளாக்ஸோட க்ளோஸ்அப் ஷாட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த குக்கு கிளாக் ஷாப் இல்லாமல் இன்னும் நிறையா இங்கே மியூசியமும் இருக்குது. கிளாக் மியூசியமும் இருக்குது, ஒரு 2-3 இந்த வில்லேஜ்லேயே இருக்குது. டைம் இருந்தால் அதுக்கு கூட போகிறவங்க போகலாம். இங்கே ட்ரிபக் வில்லேஜில் ஒரிஜினல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் அதை ட்ரை பண்ண தான் இந்த ஆட்லர் கேஃபே ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போயிட்டுருக்கேன். வெளியவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஒரிஜினல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படின்ட்டு. வாங்க உள்ளே போய் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வண்டியில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. க்ரீம் ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது இந்த கேக்கில் க்ரீம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஊரில் அந்த பிரெட் லேயர் அதிகமாக இருக்கும், இங்கே வந்து க்ரீம் ஜாஸ்தியாக இருக்குது. நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. இது எவ்வளோ ப்ரைஸ் ப்ரோ? 5 யூரோ. கன்ஃபார்மா? அந்த ஒரு கேக் பார்த்தீங்கன்னா 5 யூரோ. இங்கே கேஃபே ஆட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டு ட்ரிபக் வில்லேஜ்லேயே இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா நம்ம ஊரில் வந்து இந்த செரி பழம் போட மாட்டாங்க உள்ள ஃபுல்லாக. இவங்க வந்து இந்த செரி பழம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதோட க்ளோஸ்அப் ஷாட் காட்டுறேன். செரி பழம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சொல்கிறோம், இங்கிலீஷில் சொல்கிறோம். இவங்க ஜெர்மனியில் வந்து அது ஜெர்மன் நேம் சொல்கிறாங்க. ஸ்வார்ஸ்வால்ட் கிர்ஷ் டோட்டே அப்படிங்கிறாங்க. அதை ஸ்வார்ஸுங்கிறது வந்து பிளாக்கு, வால்டு வந்து ஃபாரஸ்ட், அப்புறம் கிர்ஷ் வந்து இந்த செரி டோட்டே, அதை அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த சென்ட்ரல் லேயரில் வந்து இந்த செரி போட்டிருக்காங்க. செரியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி ஒரு இந்த மாதிரி போட்டிருக்காங்க.